அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழாகி எழுவோம். செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அவர்கள் தங்கக் களஞ்சியத்தில் இல்லை, அது உழைக்கும் மக்களின் கைகளில்தான் இருக்கிறது. தமிழர் பண்பாட்டில் ஒரு உயர்ந்த உண்மை உண்டு: செய்யும் தொழிலே தெய்வம். இந்த ஒரு வாக்கியத்தில் ஒரு சமூகத்தின் முழு தத்துவமும் அடங்கியுள்ளது. இன்று நாம் ஒரு பெரிய தவறை செய்து வருகிறோம். கைகளால் உழைக்கும் மனிதனை சில நேரங்களில் தாழ்வாக பார்க்கிறோம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், விவசாயி இல்லை என்றால் உணவு எங்கிருந்து வரும்? கட்டடத் தொழிலாளி இல்லை என்றால் வீடு எப்படி எழும்? தச்சர் இல்லை என்றால் கதவு திறக்குமா? மின் பொறியாளர் இல்லை என்றால் ஒளி எரியுமா? குழாய் தொழிலாளர் இல்லை என்றால் குடிநீர் நம் வீட்டிற்கு வருமா? உலகில் எந்த தொழிலும் தேவையற்றது இல்லை. உழைப்பால் செய்யப்படும் ஒவ்வொரு தொழிலும் மரியாதைக்கு உரியது. கைத்தொழில் செய்பவன் தாழ்ந்தவன் அல்ல. அவன் தனது திறமையால் உலகத்தை இயங்க வைக்கும் மனிதன். ஒரு சமூகத்தில் கைவேலைக்கு மரியாதை இல்லை என்றால் அந்த சமூகத்தின் பொருளாதாரமும் மெதுவாக பலவீனமடையும். மக்களே, உங்கள் குழந்தைகளிடம் ஒரு தவறான எண்ணத்தை விதைக்காதீர்கள். இந்த வேலை செய்தால் மதிப்பு இல்லை என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக எந்த வேலையாக இருந்தாலும் அதை நேர்மையாகவும் திறமையாகவும் செய்தால் அதுவே பெருமை என்று சொல்லுங்கள். உலகின் பல முன்னேறிய நாடுகளில் திறமையான தொழிலாளர்களுக்கு மிகுந்த மரியாதை அளிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் உழைப்பால் நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கிறார்கள். நம் சமூகத்திலும் அந்த மரியாதை மீண்டும் மலர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம்: உழைக்காமல் மற்றவர்களின் உழைப்பை மட்டும் நம்பி வாழும் மனநிலை எந்த சமுதாயத்தையும் முன்னேற்றாது. ஆனால் உழைக்கும் மனப்பான்மை ஒரு மனிதனையும், ஒரு குடும்பத்தையும், ஒரு நாட்டையும் உயர்த்தும். இன்றைய இளைஞர்களே, யுவதிகளே, உங்களை கைகளை வெட்கப்பட வேண்டாம். அந்த கைகளால் உருவாக்குங்கள். புதிய கருவிகளை உருவாக்குங்கள். புதிய தொழில்களை உருவாக்குங்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கள். உழைக்கும் கை இறைவன் கொடுத்த மிக பெரிய வரம். அந்த கைகள் வீட்டை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் கட்டி எழுப்புகின்றன. ஆகவே கைகளால் செய்யப்படும் வேலைக்கு மரியாதை கொடுங்கள். உழைப்பை மதியுங்கள். தொழிலை நேசியுங்கள். நேர்மையான உழைப்பால் தமிழரை உயர்த்துவோம். தமிழாகி எழுவோம். உழைப்பால் எழுவோம். தொழிலால் உயர்வோம். நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.